ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி எங்கள் ஊரில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். அந்த விளாக் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா படகு சவாரி தான் ஸ்பெஷல் இங்கே. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே, உள்ளே வந்தோடனே ஆல்ரெடி நாங்கள் வந்திருக்கோம். அந்த சிங்கம் வாயிலிருந்து தண்ணி வரும். தம்பி அதை தான் பார்த்துட்டு என்ன தண்ணி இல்லை அப்படின்னு தம்பி கேட்ட உடனே, அந்த சவுண்டு கேட்ட உடனே அவங்க ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. ஏன்னா அதிகமாக கூட்டம் இல்லை, வெயில் சீசன் வேறு, வெயில் டைமில் வந்திருக்கோம். அதனால் ஸ்கூல் டேஸ் வேறையா, ஹாலிடேஸ் டைம்னால் ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஓகே, தம்பி சொன்ன உடனே அதை ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரன்ஸ் திருவள்ளுவர் சிலை இருக்குது பாருங்கள். அங்கே மேலே ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரியுது பாருங்கள். அங்கே போனால் தான் படகு சவாரி. ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறமா மேலே போய்க்கலாம். தம்பி ரொம்ப குஷியாக போகிறாரு பாருங்கள். இன்றைக்கி ஸ்கூல் கட் அடிச்சுட்டு வந்திருக்காரு எங்கள் கூட. வெயில் நேரமாக இருக்கிறதுனால தான் கூட்டமே இல்லை. தூரியும் நாம் ஆட முடியாது, ஏன்னா ரொம்ப வெயில் பாருங்கள். அந்த சரௌண்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். தம்பி வந்துட்டு அந்த செடி ஹைட்டுக்கே இருக்கிறதுனால தம்பி ஓடிட்டுருக்கிறது, தம்பி இருக்கிறதே எங்களுக்கு தெரியலை பாருங்கள். மறைஞ்சு வந்தாருன்னா அவர் இருக்கிறதே தெரியாது. ஓகே, வாங்க தூரி ஆடிட்டு அப்புறமா மேலே போகலாம். நான் தான் தூரி ஆட போகிறேன். தம்பி ஆட மாட்டேன்ட்டார், ஏன்னா வெயிலில் தூரியெல்லாம் சூடாக இருக்குன்ட்டு ஆட மாட்டேன்ட்டார். ஊஞ்சலெல்லாம் ஆடுறது நம்மளோட சின்ன வயசுலேருந்து 90s கிட்ஸ்க்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லைங்களா? ஓகே, ஜாலியாக ஊஞ்சல் ஆடிட்டு நெக்ஸ்ட்டு தம்பிக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு செல்ஃபி பாயிண்டெல்லாம் நிறைய இருக்குது, அங்கெல்லாம் போய் பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்கள், அது தொட்டாச்சினிங்கி செடின்னு நினச்சிட்டு தம்பி தொட போனான். ஆனால் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார் இது அரப்பு செடின்னு. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது என்ன செடிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நிறையா வகையான செடிகள் இருந்துச்சு. பூ அதெல்லாம் பூச்செடிங்கெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த வியூஸு சூப்பராக இருந்துச்சு, பச்சை பசேல்னு. அதனால் அந்த இடம் பாருங்கள் சூப்பராக இருக்குது வியூ. அந்த மாதிரி பசுமையாக இருக்கிற இடம்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பேக்ரவுண்டில் ட்ராயிங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், அதுதான் செல்ஃபி பாயிண்ட்டு. இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே, அந்த செல்ஃபி பாயிண்டில் போயிட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு மேலே போகலாம். இங்கே பாருங்கள் கிளாசிக்கல் அந்த ட்ராயிங்கை பார்த்தோன்னே தம்பி பாருங்கள் டான்ஸ் பண்ணுறாரு. அப்படி ஆடுறாங்களாம் அந்த ட்ராயிங்கில். அந்த செடியை யாருக்கெல்லாம் இந்த செடியோட நேம்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தம்பியவே காணோன்னு தேடிட்டுருக்கோம். தம்பி சோட்டா பீம் ஃப்ரெண்ட்ஸோடு நின்றுட்டுருக்காரு பாருங்கள். ஓல்டு வீடியோவில், ஷார்ட்ஸ் வீடியோவில் அந்த ஃபோட்டோ நான் போட்டிருப்பேன். தம்பி அந்த சோட்டா பீமோடு நின்றுட்டுருக்கிற மாதிரி. ஆல்ரெடி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் லோக்கல் தான்றதுனால நாங்கள் 2-3 டைம் வந்திருக்கோம். ஓகே, இந்த செல்ஃபி பாயிண்ட்லலாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இப்போ தான் நம்மளோட ஃபேவரட் பிளேஸ்க்கு போகிறோம். தண்ணி இருக்கா இல்லையா தெரியல படகு சவாரிக்கு, வாங்க பார்க்கலாம். ஓகே, தண்ணி தெரியுது கண்ணுக்கு. ஓகே, தண்ணி ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இருக்காதுன்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வந்தோம். தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள் படகு சவாரி அதெல்லாம் வெயிட்டிங்கில் உட்காருவாங்க இல்லைங்களா? நிறைய கூட்டம் இருக்கும் இந்த பிளேஸில். அதனால தான் சேரெல்லாம் போட்டிருக்காங்க. என்னடா படகுன்னு சொல்லிவிட்டு பரிசில் காட்டுறேன்னு நினைக்காதீங்க, அது மீன் பிடிக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஓகே, தம்பியும் என் ஹஸ்பண்டு கீழே போயிட்டாங்க பாருங்கள். வாங்க போய் பாருங்கள், மீன் போட்டு நிற்கிற இடத்துல மீன் இருக்குது பாருங்கள். குட்டி குட்டியாக உங்களுக்கு தெரியுதா? மீன் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஓரத்துலலாம் நல்லா பெரிய பெரிய மீனே இருந்துச்சு. ஓகே பாருங்கள், போட்டு இருக்குது. அவ்வளோவா கூட்டம் இல்லாதனால போட்டு எடுக்கலை அவங்க. நிறைய கூட்டம் வந்தால் தான் போட் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் படகு சவாரி போகலை நாங்கள். ஃபுல்லாக தண்ணி பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. மெயினாக இந்த தண்ணியை பார்க்குறக்காகவே தான் நாங்கள் வந்தது. அந்த லாஸ்ட் வரைக்குமே பார்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வாக் பண்ணிகிட்டே போகலாம் அந்த லாஸ்ட் வரைக்குமே. முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஒரு டைம் கூட வாக் பண்ணி போனதில்லை, ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்குதுன்ட்டு. இந்த டைம் போயிட்டு வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆனால் பாதி தூரம் தான் வர முடிஞ்சிச்சு பாருங்கள். இங்கேயே வந்து ஸ்டாப் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகிடுச்சு, ஏன்னா வெயில் டைம் இல்லைங்களா. இந்த வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த சைடு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு, தென்னை மரம் நிறையா இருக்குது. அப்படியே காற்று சூப்பராக வந்துச்சு. சூப்பராக காற்றடிக்குது, வெயிலும் அடிக்குது, காற்றும் அடிக்குது. இந்த மாதிரி பசுமையான இடங்கள்லாம் வாழ்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். நடந்து நடந்து டயர்டாகி வீட்டில் பெட்டில் படுத்துருக்க மாதிரி என் ஹஸ்பண்ட் படுத்துட்ருக்காரு பாருங்கள். டயர்டாயிருச்சு வெயிலுக்கு. அங்கே புளிய மரம் இருக்குது, அந்த நிழல் சூப்பராக இருந்துச்சு, காற்று சூப்பராக வீசுச்சு. என்ன தான் நம்மளுக்கு 1008 டென்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி வெளியில் போகும்போது நல்லா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. யாருக்கெல்லாம் இப்படி அவுட்டிங் போகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்க் யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்றதும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, வீட்டுக்கு கிளம்பிட்டோம், அவ்வளோதான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.